பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊடகவியாளர் திரு புண்ணியவளவன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். இப்போது நம்ம வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டால் அவர் சார் நீங்கள் என்ன விஜய் தானே, டிவிக்கு தானே, வெளில போனால் சார் ஆனால் வணங்க நான் கூட அக்செப்டட் அப்படிங்கிறாங்க. இது இப்போ எல்லாருமே ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட் போட்டால் அப்படி ஆகிடுது. எனக்கு தெரிஞ்சு பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட. ஒரு ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் தான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் தான் போட்டிருந்தாரு. ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ நான் என்ன வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் நிறைய இடத்துல இப்போ சூர்யா போலீஸ் அடிக்கும் போது இந்த மஃப்டியில் வருவாங்கல்ல, ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட் தான் போடுவான். இந்த ஒயிட் ஷர்ட் இல்லை இப்போ இந்த காக்கி பேண்ட் போடுறது எப்படி கோட் அக்செப்டடோ அந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு நான் வாக்களித்து விட்டேன். இல்லை அப்படி பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலினும் டிவிக்கே தான், அதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டியும் டிவிக்கே தான். ஏன் ராகுல் காந்தியே ஒயிட் டிஷர்ட்டும் காக்கி கார்கோ தானே போடுறாரு. அதனால் அதெல்லாங்கிறது அதாவது ரொம்ப ஒரு சின்னதை தாண்டி அதுக்குள்ளேயே கொண்டு போய் இவங்க அரசியல் அடைச்சிட்றாங்களோங்கிறது தான். உலகம் பறந்துபட்டதுங்கிறதுக்கு அந்த பிள்ளைகள் இன்னும் நீண்ட தூரம் போகணும். நிறைய அவங்களுக்கான எக்ஸ்போஸ்னால் அது வேறே ஆயிரும். எக்ஸ்போஷர் இன்னும் நிறைய தேவைப்படுதுங்கிறது தான் அந்த பிள்ளை. இல்லைன்னா அவங்களுக்கு இன்னும் இதில் சொல்கிற மாதிரி தான் முதல் இதில் உனக்கு இன்னும் வயசு இருக்குது, வாலிபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. இன்னும் ஒரு லாங்கரவே இருக்குது. ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த சமூகத்தை குறித்து நீங்கள் அங்கே போய் இறங்கி பழகினா தான் உங்களுக்கு ஒரு பார்வையே கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான பார்வைகள் மாறலாம். நீங்கள் எடுத்த முடிவு சரி தவறுன்னு ஒரு அதை மறுபரிசீலனை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாங்கிற ஒரு இடம் வரலாம். நீங்கள் ஒரு கூட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கூடு தான் மொத்தமாக அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய உங்கள் ஓன் பயஸ், எல்லாருக்குமே ஓன் பயஸ் இருக்கும். அது எந்த லெவலுக்கு அவங்க அன்லேர்ன் பண்ணுறாங்க காலப்போக்கில் எல்லாமும் மாற்றத்திற்கு உட்பட்டது தான் அந்த பார்வை. பல கட்சிகளில் சேர்ந்துட்டு வாழ்நாள் முழுக்க அங்கேயே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தவறு செஞ்சுட்டு வெளியில் வரவங்களும் இருக்கிறாங்க. அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். எப்போ வர்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த ரியலைசேஷனுங்கிறது எல்லா அமைப்பும் ஏதோ ஒரு முறையில் மியூச்சுவலாக கொடுத்து எடுக்குதாங்கிற கேள்வி இருக்கும். அது ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கலாம், எந்த ஒரு ஃபேமிலி அமைப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே எல்லாமும் மியூச்சுவலாக இருக்கா, இல்லை யாரோ ஒருவரின் மீது கூடுதலாக கொடுத்தும் திரும்ப கிடைக்காம இருக்காங்கிறதெல்லாம் அது தனி மனித உணர்வுகள் சார்ந்தான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த எலெக்ஷனில் என்ன ரிசல்ட் வந்தாலும் இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு போங்க. அதை தாண்டி ப்ரீ ஜட்ஜாக எந்த முடிவுகளும் எடுத்துக்க வேண்டாம். ஆமாம், ஏன்னா இதை நம்ம சொல்லி தான் ஆகணும். நீங்கள் ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா குழந்தைகளெல்லாம் தூண்டி விட்டு விஜய் நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் ஓட்டு கேளுங்க, டிவிக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காரு. இது வரைக்கும் அதான் சொன்னேன், இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத ஹோலோகிராம் பதிவு, எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத குழந்தைங்களுக்கு போய் நீங்கள் கூப்பிட்டு இது பண்ணுங்கிறது, அது மாதிரி ஒவ்வொரு விஷயமா வாலண்டியராக இவரே ஆன் ஸ்டேஜில் சொன்ன ஒரு வார்த்தைகள் தான் இதில் அவர் சொன்னதுங்கிறது. அதை விமர்சிக்கிறோம். அதை சைல்டு ப்ரொடெக்ஷன் சார்ந்து அதில் கேசஸ் ஃபைல் பண்ண சொல்லி நகர்ந்துருக்குறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குழந்தைகளை கண்டென்ட் ஆக்கி இதை பேச வச்சு அதை சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வருகிற பெற்றோர்களையும் நான் அச்சமாக பார்க்குறேன். கரெக்ட். அதில் ஏதோ ஒரு வீடியோ அதை கரெக்டாக முடித்ததும் கட் பண்ணலை. அந்த குழந்தை அந்த டைலாக் ஃபுல்லாக பேசி முடித்ததும் குடும்பமாக சேர்ந்து கை தட்டுறாங்க. அது ஒரு 2 செகண்டுக்கு பிறகு அதை கட் பண்ணி அந்த வீடியோவை ஏற்றுனாங்க. இல்லை அதை லைவ் போயிருந்துருக்குமா என்னன்னு தெரியல. ஃபேமிலியே சேர்ந்து கை தட்டு சார் பேசி முடித்த பிறகு அந்த டைலாகை. அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ, அவங்க வீட்டில் இருக்கிற சகோதரர்களோ சகோதரிகளோ அம்மா அப்பா பாட்டின்னு எல்லாருமே வைரல் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகணும். அதாவது இன்றைக்கி பாதி பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம வைரல் ஆகலைன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. நம்ம அன்றாடம் வாழ்கிறதுலாம் ஒரு வாழ்க்கையா? சோஷியல் மீடியாவில் நம்ம வைரலாக இருக்கணும், 4 பேர் நம்மளை பார்க்கணும், 4 பேர் நம்மளை பற்றி பேசணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கை வாழ்கிறோன்னு அர்த்தம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. 18 வயதை கடந்த ஒரு சட்டப்படி அடல்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் பண்ணாலே அது சிக்கலுக்குரியது. நீங்கள் எந்த முடிவும் எடுப்பதற்கு அந்த வயதை அடையாத பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் இந்த ப்ரெஷரை ஏன் ஏற்றுறீங்க? அந்த குழந்தை இதை தேர்வு செய்கிறதா? தே ஆர் அன்ஸ்பாயில்டு. குழந்தைகள் அன்ஸ்பாயில்டாக எந்த விதமான மனசில் அவங்க கெட்டு போகாமல் அப்படி அந்த தூய்மையான மனதோடு இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் இந்த வயசில் ஒரு விஷயத்தை புகுத்துறீங்கன்னா அதுதான் அந்த குழந்தை கிரிப்பாக பிடிச்சிக்கும். என்னென்னலாம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி அதில் ஒரு டெசிஷன் அந்த குழந்தைய எடுக்க சொல்வதற்கும், நீங்கள் நினைப்பதை போல் அவங்கள ஃபைன் டியூன் பண்ணி ஒரு படி மேலே யோசிச்சா மேனிப்புலேஷனுங்கிற வார்த்தையை அந்த இடத்துல செட் ஆகும். குழந்தைய நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்க.
ஒரு 18 வயதாகி இருக்கிற என்னென்ன கட்சி இருக்குன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு தெரிவை நீயே எடுப்பா இது பெஸ்ட்டோ அப்படின்றது தான் ஆப்ஷனே தவிர நீங்கள் கடவுள் நம்பிக்கையில் தொடங்கி பண்பாடு அப்படிங்கிற வகையில் கலாச்சாரங்கிற வகையில் பழக்க வழக்கங்களாக குடும்பங்கள் மூலயமா கடத்தப்படுவது எல்லாமே அவங்களுக்கு அந்த இடத்துல தேர்வு செய்கிற உரிமையே இல்லை. இது மாத்திரம் தான் சந்தோஷ் சுப்ரமணியம் அப்பா மாதிரி தான் 2ல் 1 ஒரு வரல தான் காட்ட வேண்டியது. அந்த இடத்துல நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க. இது ஒரு ஃபேமிலியாகவே இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு டெமோக்ரஸி இல்லாத நிலையில் இருக்கக்கூடியதனுடைய நீட்சியாகவும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் இது அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருந்தாலும் பதிவு பண்ணுறேன். சீமான் அவர்களை புகழ்ந்துன்னா அவரை கொண்டாடக்கூடிய அளவில் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராகவே ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை கூப்பிட்டு யூடியூப்ஸ் எல்லாம் பேட்டி எடுப்பாங்க. எனக்கு அந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னா, தம்பி பெயர் வேண்டாம், அவர் பேசுவார், வீடியோக்கள்லாம் வைரல் ஆகும். ஆனால் சீமான் அவர் பேசக்கூடிய தமிழருடைய அரசியல் அப்படின்ட்டு எதிர்கட்சிகளையும் விமர்சித்து அவர் பேசுனதெல்லாம் கூட பார்க்க முடிச்சுது. பெற்றோர்களே கூட கூப்பிட்டு வந்து இந்த இன்டர்வியூ முடிச்சு கூப்பிட்டு போகிறது ஸ்கூலில் படிக்கிற பையன் தான் அந்த பையன். அரசியல் ரீதியிலாக நீங்கள் ஒருவரை விமர்சிக்கிறீர்கள் என்றால் யூ கேன் கோ ஃபார் டெஃபமேஷன். ஏதோ ஒரு கட்சி நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க, அது அவங்க அவதூறு அப்படிங்கிற வகையில் கருதுகிறாங்க, சிவிலோ அல்லது கிரிமினல் டெஃபமேஷனோ அவங்க போட முடியும். ஒரு மைனர் மேலே அவதூறு வழக்கு போட முடியுமா அப்படிங்கிற சட்ட கேள்வி இருக்குது. முடியாது. நீ இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லாஸ் அந்த தான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு லீகலி நீங்கள் கம்ப்ளீட் பொறுப்புன்னு ஒரு அடல்ட்டுக்கு வைக்கிற மாதிரியான விஷயத்த ஒரு மைனர் குழந்தை மேலே வைக்க முடியாது. 18 வயதுக்கு மேலே உள்ளவங்க மேலே தான் அந்த இதை போடணும். நீங்கள் அரசியல் இதில் கூட்டங்களுக்கு வேடிக்கை பார்க்க கூப்பிட்டுட்டு போகலாம், ஆனால் கட்சியில் சேர்க்க முடியாது. சேர்றதுக்கான உறுப்பினருக்கான வயதுங்கிறது உங்களுக்கு மைனர் குழந்தைகளை சேர்க்குறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. சேர்த்திங்கன்னா அதுவே அஃபென்ஸ் ஆகும். அதுக்கான ஏஜ் பார் இருக்குது. நீங்கள் குழந்தைகள் சார்பு அணின்னு வச்சாலும் கூட அணியில் அவங்க போய் எங்கேஜ் பண்ணலாமே தவிர டைரக்ட் உறுப்பினர் ஆக்க முடியுமாங்கிற லீகல் வேல்யூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போகிறீங்க. இதனுடைய இன்னொரு ஃபார் எக்ஸ்டென்ஷனாக பார்த்தா ரியாலிட்டி ஷோஸே தேவையில்லாத ப்ரெஷரை குழந்தைகளுக்கு மேலே ஏற்றக்கூடியதாக இருக்குது. அந்த குழந்தை மார்க் வாங்கினா குடும்பமே கூடி அழுவுது. எதுக்கியா ஒரு ரவுண்டு அந்த குழந்தை சரியாக பால் லாஸ்ட் மார்க் வாங்கிட்டப்போ என்ன இப்போ அதோட இல்லை குடும்பத்துக்கே அது எப்படி அவமானமாகும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இது பேரண்டிங்கோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இஷ்யூவாக, சிஸ்டமிக் இஷ்யூவாக குடும்பங்கள் அதை நம்ம இன்றைக்கி எப்படி பார்க்குறோன்னா, அது சோகால்டு கார்ப்பரேட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு காட்சி அமைப்பில் ஒரு குழந்தை தப்பாக பாடிச்சு, அது இன்றைக்கி ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இன்றைக்கி எலிமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலி அழுகிறத ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டாகவே எடுக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் அவங்க அம்மாவோ அப்பாவோ அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் எடுங்க. என் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பாடிச்சு, அதை இன்னும் பதிவு செய்கிறாங்க. நீ கஷ்டப்பட்டு பாடினா நீ எலிமினேட் ஆகிட்ட. எலிமினேட்டுங்கிற அந்த வார்த்தையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு குழந்தைகளை எலிமினேட் பண்ணுறதுங்கிறதே தப்பு எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்குள்ள போட்டியெல்லாம் இருக்கவே கூடாது. அதாவது இவ்வளோ பப்ளிக்காக உன்னால் முடியும் உன்னால் முடியாதுன்னு சொல்கிற ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கு அது உளவியல இவ்வளோ பெரிய குடும்பமே என்னமோ உன்னால் அவமானப்பட்டுருச்சுங்கிற இடத்துக்கு அது திரும்ப விர்ச்சுவலாக சுற்றிக்கிட்டே இருக்கும். சொல்ல இல்லை, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். நீங்கள் சொன்னது ஒரு பாயிண்ட் கரெக்டு. ரெண்டாவது என்னென்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் விஜய் சொன்னது தவறு, அதுக்கு நான் ஒருத்தர் கேஸே போட்டிருக்காரு. பட் இருந்தால் எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த குழந்தைகளையும் என்கேஜ் பண்ண வேண்டாம். ஒரு பையன் கிட்ட வரான், பேச வரான், நானும் இப்போ மைக்கை பிடிச்சி பேசுகிறேன்னு சொல்கிறான்னா கூட, தம்பி நீ படிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம், நீ படி, உன்னுடைய வேலை படிக்கிறது விளையாடுறது, அதில் மட்டும் நீங்கள் உனக்கு அதில் என்ன உதவி வேணுமோ அதை நான் செய்கிறேன், நீ மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு உனக்கு 18 வயசு ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். அரசியலுக்கு மெயினாக அரசியல் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்கலாம், குழந்தைகள் அதை வாசிக்கலான்றதை தாண்டி நீங்கள் ஜென்ரலைஸ்டாக நிகழ்ச்சிகள் நடத்துறதுனால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பேச்சு போட்டி நடத்துகிறாங்க, ஒரு ஓவிய போட்டி நடத்துகிறாங்க, அவங்க தலைவர்களுக்கு பிறந்தநாள் வரும்போது போட்டி நடத்தினா அதோடு அது முடிஞ்சு போயிடும். இப்போ வழக்கமாக திமுகவினுடைய மாணவர் அணியில் பாரதிதாசனுடைய பிறந்தநாளுக்கு அந்த கவிதை ஒப்புவித்தல் போட்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் இருக்கும். இல்லை, அது கல்ச்சுரலில் வரும். அந்த இடத்துல சிக்கல் இல்லை. நீங்கள் கட்சியினுடைய பாலிசி சார்ந்தோ இல்லை மற்ற விஷயங்கள் பேசுகிற இடத்துல இவங்களை என்கேஜ் பண்ணுறதுங்கிறதே சிக்கலுக்குரியதாக இருக்குது. ஏன்னா அடிப்படையில் குழந்தைகளை ஒரு என்டிட்டியாக நீங்கள் கருதும் போது நீங்கள் பொதுவான அடல்ட்ஸ்க்கான இதை அங்கே செட் பண்ண முடியாது. நீங்கள் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படி பொலிட்டிக்கல்னும் போது உங்களுக்கு யூ ஹேவ் அ மோட்டிவ். அது அதிகாரத்தை நோக்கி ஓடுகிற, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அன்காம்ப்ரமைஸ்டாக ஒரு ஒரு வேட்கையோடு ஓடக்கூடியது. குழந்தைகள் இயல்பு அது கிடையாது. வளர்ந்தவர்களுக்கே எல்லாருக்கும் அது இயல்பு கிடையாது. அப்போ அந்த இடத்துல அது சிஸ்டமிக்கான இஷ்யூவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் இப்போ கூப்பிட்டு தலைவர்கிட்ட பேர் வைக்க சொல்லணுங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு இமோஷனல் பாண்டு.
குழந்தைகளை குழந்தைங்களா இருக்க விடுங்கிற இடம். அந்த இடத்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முடிவை விஜய் எடுத்ததுங்கிறது தான் அவலமானதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது சிஸ்டமிக் இஷ்யூவை சரி பண்ணணுங்கிற குரல் கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துல இருந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்கிறவர் கொடுத்தா அது இன்னும் ரீச் ஆகும், அந்த உரையாடலை தொடங்க முடியும். ஆனால் நீங்கள் அவர்களை உங்களுடைய லாப நோக்கத்திற்காக, பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக கூப்பிட்றதுங்கிறது எந்த வகையிலும் சரியானதில்லை. அது எத்திக்கலி மாரலி சரியானதில்லை, லீகலியும் அது சரின்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க இப்போ தாவேகாவுடைய தொண்டர்களும். அந்த பசங்க சின்ன சின்ன பசங்களாம் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. எனக்கு என்னென்னா அந்த மே மாதம் தான் வந்து இந்த 10th 12th ரிசல்ட்லாம் வருது. இப்போ அதுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது எப்போவுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரிசல்ட்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மார்க்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு கவுன்சிலிங் மாதிரி. ஏன்னா தவறான முடிவுகள் நிறைய பேர் எடுக்கிறாங்க இப்போ சமீப காலமாக, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணுறாங்கிறது எல்லாருக்கும் பெரிய ஒரு மன வருத்தத்தையும் வலியும் தருது. என்னை பொறுத்த வரைக்கும் மே 4க்கே இப்போ நான் சொல்லி ஆகணும் போல இருக்குது, தயவுசெய்து இந்த மாதிரி எதுவும் யோசிச்சிடாதீங்கன்னு. ஏன்னா இவங்களுக்கு தோல்விங்கிறதே என்னன்னு தெரில. அந்த குழந்தைகள் வீட்டில் நோ சொல்லி வளர்க்கப்படாத குழந்தைகள், அது பேரண்டிங்கோட ரூட் காஸாகவும் இருக்குது. பேரண்ட்ஸு கடமையாக பேசினா தான் எக்கச்சக்கமாக பேர் வந்து குழந்தைகிட்ட நீங்கள் வீட்டில் அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி அதுக்கான விஷயங்கள் அந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் கிளாஸ் தேவை. ஆனால் அதை வந்து டாப் டவுன் அப்ரோச்சாக நீங்கள் மேலேருந்து வெறும் அதிகாரம் மூலமாக ஒரு சட்டத்தை போடுவதன் மூலமாக மட்டும் சமூகம் முழுக்க அது ஊடுருவிடுமாங்கிற கேள்வி இருக்குது. அது கிராஜுவலாக தான் நடக்கணும். ஆனால் இதற்கு இடையில் ஒரு உயிருக்கும் கூட, எல்லா உயிருக்கும் உயிர் தான், அதற்கான மதிப்பீடுகள் நம்ம சரியாக கொடுக்கணும், சமமாக நடத்தணுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. உங்களுக்கு அந்த மன எண்ணங்கள், அதில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா தொடர்பு கொள்வதற்கான எண்கள், அது குறித்த ஹெல்ப்லைன்ஸு, இது ரிசல்ட்டோட சேர்த்து கீழே ஒரு டிஸ்பிளே போட வேண்டிய ஒரு சூழல் வருகிறதோ என்கிற அச்சமும் உள்ளபடியே இருக்குது. பெற்றோர்கள் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய நிலைக்கும் நம்மளை கூப்பிட்டு வந்து இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா அதில் வந்து ஜென்ரலாக வந்து சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபெயில்னால் என்னன்னே தெரில அப்படிங்கிற ஒரு விஷயம். கடந்த சில ஆண்டுகளாக பள்ளி பருவத்தில் வந்து ஃபெயில் ஆகிறதுனா என்னன்னே தெரியாமல், ஐயோ ஃபெயிலாக போய்ட்டு அந்த மனசு உடஞ்சி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அந்த இது மாதிரி ஒரு படத்தில் ஜேன்னு ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க, தடவி கொடுத்தா நாய்க்குட்டி கூட செத்து போய்டும் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அதை வந்து இப்போ நான் எல்லாருக்கும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன், ரொம்பவும் போட்டு பேம்பர் பண்ண முடியாது ஒரு விஷயத்தன்னு. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் வந்து என்ன சொன்னான்னா, நான் தான் உங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் போட்டது ஞாபகம் இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க முந்தின நாள் நடந்ததே மறந்துடுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் போட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதாவது என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த இது வரைக்கும் வந்து ஒரு டீச்சர் கூட அதை சொல்லியிருக்க மாட்டார். ஒரு சிஎம்மாக இருந்தவர், ஒரு கட்சியின் தலைவர் வந்து பிரச்சாரத்தில் வந்து பசங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன்னா இந்த பசங்கள்லாம் எது ஞாபகம் வரணும், உங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் போட்டால் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக அதுதான் பண்ண தப்பே, இந்த ஆல் பாஸ் போட்டது தான் தப்பே. ஆக்சுவலாக வந்து அவங்கள அந்த வெற்றி தோல்வி அன்றைக்கே சகஜமாக வந்து என்னங்கிறத தெரியப்படுத்தி அவங்களுக்கு உணர வச்சுருந்தோன்னா இன்றைக்கி இப்படி இருந்திருக்க மாட்டாங்களோ. அது கோவிட்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன், அது 100 days ஒரு வாட்டி என்னங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு இருந்து யாருக்கும் இல்லைங்கிறதுனால. நான் என்ன கேட்டேன்னா, 3 வருஷம் 2 வருஷம் கோவிடுங்க, யாரும் காலேஜ் போகிறோன்னா போகாமல் தான் இருப்போமே, படிக்காமல் தான் இருப்போமே. என்ன இப்போ 18 வயசுக்குள்ளே படித்தாவனோ உலக நீதியில் ஏதாவது சொல்லுதா? உலக நீதியில் 17 வயசுக்குள்ளே இந்தியா, அதாவது வேர்ல்டு லான்னு ஒன்று இருக்குது சார், 17 வயசுக்குள்ளே நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணி ஆகணுங்கிறத ஏதாவது சொல்லுதா? 21 வயசுக்குள்ளே நீங்கள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு ஏதாவது சொல்லுதா? இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஆதாயங்களுக்காக வந்து அன்றைக்கி இருந்த அரசாங்கம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே சொல்கிறேன், இந்தியா முழுவதுமே வந்து கல்வியில் நம்ம வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பேஜ் ஒன்று பண்ணுறாங்க. நான் ஒன்றும் பெருசாக அது கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா, நான் அதான் இப்போது சொல்லுவேன், கோவிட்டில் படித்த இன்ஜினியரை வந்து கரெக்டாக ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கேயாவது ரோடு போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் காலை வைக்கணும் அப்படின்வாங்கல்ல. எப்படியா இருந்தாலும் இவங்க முழுசாக படிச்சிருக்க மாட்டான் அப்படின்வாங்க. இல்லை, வேறு நேரங்களில் தான் அந்த கொரோனா பேட்ச்னு சொல்லக்கூடிய ஒரு கேஷுவலான டாக்ஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ட்ரைவ்ஸ் நடக்கும்போது கூட சமயத்தில் நடந்திருக்கணும். பட் அதை தாண்டி அப்போ என்ன அர்த்தம், போன 5 வருஷம் எதிர்கட்சியாக நீங்கள் இளைஞர்களோட உரையாடவே இல்லை, உங்கள் கட்சி எதுவுமே பண்ணலன்றதால் நீங்கள் அங்கே போகிறீங்க. அதான் கடைசியாக ஆல் பாஸ் போட்டதில் போயிட்டு அப்போவும் ஸ்கீம்ஸாக ஏதாவது சொல்ல கொடுத்து உங்களுக்கு ஞாபகம் வரல அப்படிங்கிற இடம் தான் இருக்கு இல்லையா? மொத்தத்தில் வீக்னஸ் அவரை வெளிக்காட்டிக்கிட்டதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, ஆக மொத்தத்தில் இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக செய்த விஷயங்களை வச்சு சொல்லி கேட்கறது அப்படிங்கும்போது திராவிட முன்னேற்ற கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தவிக்கிறதுல அதிமுக இருக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி செஞ்சது பயங்கரமாக இருக்குது. சில விஷயங்கள் குறிப்பாக ஜெயலலிதா மாறின பீரியடில் செஞ்சதும் சொன்னார், அவர்தான் செஞ்சது சொன்னார்.
என்னன்னா 5 வருஷம் அதை ஞாபகம் வச்சிருப்பாங்களாங்கிறதான் பிரச்சனை. அது கஷ்டம். பப்ளிக் மெமரி அது கஷ்டம். அவர் லிஸ்ட் எல்லாம் பண்ணார், ஆனால் அது எதுவும் வைரல் ஆகல. பட் பர்சனல் அட்டாக் போகும்போது அது வைரல் ஆயிடுச்சு. அது அவர் தப்பு இல்லை. அவர் எல்லாமுமா தான் பேசினார். டிஎம்கே ஆன் பாயிண்ட்ல விமர்சித்தது உண்டு, ஆன் பாயிண்ட் இல்லாமல் பிளேட்டண்ட்டாக விமர்சித்தது இருக்குது. தனிமனித தாக்குதல் அவர் ஆட்சி காலத்தில் செஞ்சது மாவட்ட வாரியாக இதெல்லாம் லிஸ்ட் பண்ணி விஜய் வேற யாருமே ஃபோர்ஸ் கிடையாதுங்கிறதும் பேசினார். இது எல்லாமும் வைரல் ஆகாமல் ஒரு மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ்டாக தான் அது இருந்தது. வெறும் ஒரு டோன் மட்டும் போகாமல் இவ்வளவு இருந்தும் எது வைரல் ஆகணும்னு அவர் எதிர்பார்த்தாரோ அது ஆகலை, எது ஆகாதுன்னு நினச்சாரோ அது ஆயிடுச்சுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஓகே, காத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நாளைக்கு காலையில் வந்து ஒரு 8 மணிக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வந்து காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டிங் ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 10-11 மணிக்குள்ளே லீடிங் யாருங்கிறது தெரிஞ்சிடும். 1 மணி 1:30 மணிக்குள்ளே வந்து யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பதவி பிரமாணம் யார் எடுக்கிறாங்கிறதையும் பார்த்து. அதாவது 3 சிஎம் கேண்டிடேட்ஸ், திரு விஜய், திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி 3 பேருமே அமைச்சர்கள் யார் யாருன்னு லிஸ்ட்டே ரெடி பண்ணிட்டாங்கன்னு செய்தி ஓடிக்கிட்டு இருந்தது. இதில் எது ராஜ்பவனுக்கு போகுது, எது ரீசைக்கிள் பின்னுக்கு போகுதுங்கிறத மக்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க. நம்ம அமர உட்காந்து பார்த்துக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வளவன், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.